அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களே வணக்கம். இதுவும் ஒரு அற்புதமான பதிவு. மழை கொட்டக்கூடிய ஒரு ரகசியம். அதற்கு நமக்கு கடவுள் அந்த கொடுப்பினை கொடுத்திருக்கிறானா, அது எத்தனை பெர்சன்டேஜ் கொடுத்திருக்கான் அப்படிங்கிற ஒரு ரகசியம். பணமழை உண்மையாவே பணமழை கொட்டும். அந்த பணமழை கொட்டக்கூடிய ஒரு ரகசியம் ஜோதிட சாஸ்திரத்தில் இருக்கிறது. அதற்கு நாம் எவ்வளவு பெர்சன்டேஜ் தகுதியானவர்கள், முழுமையான தகுதியா, முக்கால் தகுதியா, அறத்தகுதியா, கால் தகுதியா என்று சொல்லக்கூடிய கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு ரகசியம் இருக்கிறது. எப்பயுமே நம்மளுடைய லக்கண புள்ளியை கரெக்டா குறிக்கணும். வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி ஆணாக இருந்தால் ஆண், பெண்ணாக இருந்தால் பெண்ணுங்கிற மாதிரி டயத்தை கரெக்ட் பண்ணி போட்டு குறிக்கணும். ஏன்னா இஷ்டத்துக்கு இப்படித்தான் குறிப்பேன்னா சில நேரங்களில் தவறாயிரும். அப்ப அந்த தவறுகளை வரவிடக்கூடாது. அப்ப நமக்கு ஒரு நட்சத்திரம் கிடைக்க போகிறது, அதுதான் பணமழை நட்சத்திரம். இப்ப நம்மளுடைய லக்கண புள்ளி அப்படிங்கிறது ஒரு கட்டத்தில் இருக்கு. நம்மளுடைய லக்கண புள்ளி ஒரு கட்டத்தில் இருக்கு. அதற்கு அடுத்த கட்டம் தான் தனஸ்தானாதிபதி. நம்மளுடைய லக்கண புள்ளி நம்மளுடைய லக்கணத்திலே இருக்குது. அதற்கு அடுத்த கட்டம் என்ன சொன்னால் தனஸ்தானாதிபதி கட்டம். தனஸ்தானாதிபதி கட்டத்தில் 3 நட்சத்திரம் இருக்கும், 3 நட்சத்திரங்கள் இருக்கும். அந்த தனஸ்தானாதிபதி நட்சத்திரத்தில் 3 நட்சத்திரங்கள் இருப்பதில் உங்களுடைய லக்கண புள்ளிக்கு தாராபுலனுடைய நட்சத்திரம் 1 இருக்கும். 1 இருக்கலாம், சில நேரங்களில் 2 இருக்கலாம். 2 இருந்ததுன்னா 1 உடஞ்ச நட்சத்திரமா இருக்கும், 1 முழு நட்சத்திரமா இருக்கும். இதையும் கவனிங்க. இதுல என்ன உடஞ்ச நட்சத்திரத்தை எடுக்க வேண்டாம், முழு நட்சத்திரத்தை எடுங்க. சில பேருக்கு 1 தான் இருக்கும், தாராபலம் உள்ள நட்சத்திரம் 1 தான் இருக்கும். அப்ப அந்த நட்சத்திரத்தை நம்மளுடைய லக்கண புள்ளி நின்ற நட்சத்திரத்திற்கு 2வது கட்டத்தில் உள்ள 3 நட்சத்திரத்தை எடுங்க. இதில் என்ன சொன்னானா, எது உங்களுக்கு தாராபலன் உள்ள நட்சத்திரம் 2, 4, 6, 8, 9 இப்படி ஒரு கணக்கு எடுத்தாச்சு. எண்ணிக்கை என்ன பெருசா வராது. எண்ணிக்கை பெருசா எத்தனை வந்துட போகுது, 2வதா இருக்கும், இல்லைன்னா 4வதா தான் இருக்கும், வேற ஒன்றும் இருக்காது. அப்ப அந்த நட்சத்திரத்தை குறிச்சு வச்சிருவோம். குறிச்சாச்சா? குறிச்சிட்டு நம்மளுடைய ராசி புள்ளி இருக்கு இல்லையா, நம்மளுடைய ராசி புள்ளி ஒரு நட்சத்திர கட்ட இதுல நிற்கும் இல்லையா. அப்ப நம்ம ராசி புள்ளிக்கு நம்மளுடைய 2வது கட்டத்துல ஒரு தாராபலன் உள்ள நட்சத்திரத்தை குறிச்சு வச்சிருக்கோம்ல, அந்த நட்சத்திரம் நம்மளுடைய ராசி புள்ளியில இருந்து எண்ணணும். எண்ணி அது தாராபலன் உள்ளதா இல்லையா, தாராபலன் உள்ளதா இல்லையான்னு பார்க்கணும். தாராபலன் உள்ளதுன்னா டபுள் ஓகே, 2வது டிக் அடிச்சிடலாம். அதற்கு அடுத்து உங்களுடைய 2 குடையவன் என்று சொல்லக்கூடிய கிரகம் எது? 2 குடையவனுடைய கிரகம் என்ன? இப்ப மேசத்துல கணக்கு பண்ணியிருக்கீங்கன்னா ரிஷபம் தான் உங்களுடைய 2 குடையவன். அப்ப ரிஷபத்திற்கு உண்டானவன் யார்? சுக்கிரன். 2 குடையவன் சுக்கிரன். சுக்கிரன் என்ற நட்சத்திரத்தை எடுக்கக்கூடாது. சுக்கிரன் என்ற நட்சத்திரத்தை எடுக்கக்கூடாது, சுக்கிரனோடு நட்சத்திரத்தை எடுக்கணும். சுக்கிரனோட நட்சத்திரம் பரணி, பூரம், பூராடும். இந்த பரணி, பூரம், பூராடத்திலிருந்து ஏதாவது ஒரு நட்சத்திரத்திலிருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் உங்களுடைய தாராபலன் என்று சொல்லக்கூடியதுல 2வது கட்டத்துல ஒரு நட்சத்திரத்தை குறிச்சு வச்சிருக்கீங்களா, அந்த நட்சத்திரம் உங்களுடைய 2 குடையவனுடைய நட்சத்திர ஸ்டார்ல எத்தனாவதா வருகிறது, தாராபலன் வருகிறதா? தாராபலனாக வந்தால் முதல்ல ஒரு இது வந்துருச்சு, அது ஸ்டாண்டர்ட். 2வது சந்திரனுக்கு நின்ற இடத்திற்கு இந்த நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கிற நட்சத்திரம் தாராபலன் உள்ளதான், அது ஓகேன்னா 2வது நல்லது. 3வது என்ன சொன்னான்னா நம்மளுடைய 2 குடையவர் என்று சொல்லக்கூடிய கிரகம் 2ஆம் இடத்திற்குண்டான கிரக நட்சத்திரம் தான்.
ரெண்டு கூடையவன் நின்ற நட்சத்திரம் கிடையாது. அப்ப ரெண்டு கூடையவனுடைய கிரகம் அவனுடைய நட்சத்திரத்திற்கு இந்த தாராபலன் உள்ள நட்சத்திரம் சரியாக இருந்தால் நீங்கள் பணமழையில் நனைவீர்கள். இது உண்மை. சரி, ஒரு உதாரணம் என்னுடைய ஜாதகத்தை நான் சொல்றேன், புரிஞ்சுக்கிடுங்க. என்னுடைய நட்சத்திர லக்கண புள்ளி விசாக நட்சத்திரம். லக்கண புள்ளி விசாக நட்சத்திரம். என்னுடைய 2ஆம் இடம் வந்து விருச்சிகம். விருச்சிகத்துல விசாக நட்சத்திரம் இருக்குது, 4ஆம் பாதம் இருக்குது, அனுச நட்சத்திரம் இருக்கு, கேட்டாய நட்சத்திரம் இருக்கு. அப்ப விசாக நட்சத்திரத்திற்கு தாராபலன் உள்ள நட்சத்திரம் அனுசம்தான். ஏன்னா கேட்டை 3வது நட்சத்திரமாக வந்துருச்சு, அதை நம்ம எடுக்கக்கூடாது. அப்ப நம்மளுடைய லக்கண புள்ளிக்கு தாராபலன் உள்ள நட்சத்திரம் 2வது கட்டத்தில் யார் என்று சொன்னால் அனுசம். இதை இப்படி வச்சு அனுசத்தை வச்சுக்கணும். அதற்கடுத்து சந்திரன் நின்றது. சந்திரன் எனக்கு அவிட்ட நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் நிற்கிறது. அவிட்ட நட்சத்திரத்திலிருந்து சனியோடைய நட்சத்திரம் எத்தனாவது நட்சத்திரம்? அவிட்டம், சதயம், பூரட்டாதி, 4வது நட்சத்திரமா? ஓகே, அடுத்த டிக்கு ஓகே ஆயிரும். சரி, இப்படி எடுத்தாச்சா? அதற்கடுத்து என்னுடைய 2 கூடையவர் யார்? செவ்வாய். 2 கூடையவர் யார்? செவ்வாய் தானே. விருச்சிகம்னா செவ்வாய் தானே. அந்த செவ்வாயுடைய நட்சத்திரங்கள் என்ன? மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம். அப்ப இதுல எதுல வேணாலும் இருந்து நீங்க எண்ணலாம். சனியோடைய நட்சத்திரத்தை எண்ணணும். அப்ப மிருகசீரிடத்துல இருந்து எண்ணுவோம். மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம். ஓகேவா? 4வது நட்சத்திரம் வந்துருச்சா? அப்ப இந்த மாதிரி 1 ஓகே இருக்கா, 2 ஓகே இருக்கா, 3 ஓகே இருக்கான்னு பார்க்கணும். சில பேருக்கு ஓகே ஆகாமலும் போகலாம், சில பேருக்கு 2 ஓகே ஆயிருக்கலாம், 3லயும். எனக்கு 3மே ஓகே ஆயிருக்கு. அதனால வந்து நான் ஜோதிடம் படிச்ச காலத்துல இருந்து என்ன சொன்ன, வீட்டுக்கு துட்டு இல்லாம போறது கிடையாது, எப்படியும் வந்துருவாங்க. அப்ப இதை வச்சு என்ன சார்? சரி சார், எங்களுக்கு எதுவுமே இல்லை சார், 2 இருக்கு சார். அப்ப இந்த 2வது நட்சத்திரம், 2வது கட்டத்தில் இருக்கிற தாராபலன் உள்ள நட்சத்திரத்திற்குண்டான எனர்ஜி கோயில்கள் என்று ஒன்று உண்டு, இருக்கு இல்லையா? நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம், எனர்ஜி கோயில்கள் எங்கே இருக்கிறது என்று வீடியோ போட்டிருக்கோம். அப்ப இந்த எனர்ஜி கோவில்கள் எங்கே இருக்கிறதோ அந்த அந்த 2வது கட்டத்தில் உள்ள அந்த நட்சத்திரத்திற்கு உண்டான உணவை டெய்லி சாப்பிடுங்க. டெய்லி சாப்பிடுங்க, ஜேஜேன்னு பணம் வரும். 2வது அதாவது வந்து இதற்கு அடுத்த சப்போர்ட் வந்து சந்திரனுக்கு சப்போர்ட்டா இந்த நட்சத்திரம் இருக்குதா? நம்மளுடைய 2 கூடையவன் என்று சொல்லக்கூடியவனுக்கு தாராபலன் சரியா இருக்குதான்னு பாருங்க. இல்லைன்னா வந்து என்ன சொல்றான்னா, நம்மளுடைய லக்கண புள்ளிக்கு 2வது கட்டத்தில் தாராபலன் உள்ள நட்சத்திரம் ஒன்று மட்டும்தான் நமக்கு வந்து 33% தான் நமக்கு வந்து இருக்கு அப்படின்னா நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அதாவது என்ன சொல்றான்னா, ஒருத்தன் வந்து என்ன சொல்றான்னா, 2 வீலர் மட்டும் வச்சிருக்கான், அது ரோட்டு வழி தான் போகுது. ஒருத்தன் கார் வச்சிருக்கான், ஒருத்தன் வந்து என்ன சார் ரொம்ப வந்து சைனிங்கான எல்லா கார் வச்சிருக்கான், அவ்வளவுதான். ஆனா மொத்தத்துக்கு போறது, இந்த 3 வண்டியும் போறது எங்க போகுது? ரோட்டு வழி தான் போகுது. அப்படி எடுத்துக்கிடணும். அப்ப கடவுள் ஒன்று கொடுத்துருக்கான்ல, நம்மளுடைய லக்ன புள்ளிக்கு அடுத்த கட்டத்தில் உள்ள 3 நட்சத்திரங்களில் 1 தாராபலன் இருந்தாலும் அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான உணவை தினமும் சாப்பிடுங்கள், தினமும் சாப்பிடுங்கள். அந்த நட்சத்திரத்திற்குண்டான நபர்களை வந்து என்ன சொன்னா வந்து அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான நபர்களை வந்து என்ன சொன்னா அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். அந்த நட்சத்திரத்திற்குண்டான சித்தரை வழிபாடு பண்ணுங்கள். அந்த நட்சத்திரத்திற்குண்டான எனர்ஜி கோவில்களுக்கு போய் வாருங்கள். ரொம்ப இலகுவானது. அந்த நட்சத்திரத்திற்குண்டான உணவை நன்றாக சாப்பிடுங்கள். இதை நான் பரிச்சித்து பார்த்தேன். பரிச்சித்து பார்த்து ஏன்னா எனக்கு அனுச நட்சத்திரம் தான், சனியோடைய நட்சத்திரம் தான். சனியோடைய நட்சத்திரத்திற்கு வந்து அந்த சனியோடைய நட்சத்திரத்திற்குண்டான ஒருத்தர் வந்து அந்த சனி நட்சத்திரத்துல போய் அடங்கி இருக்கிற ஜீவ சமாதி வழிபாடு பண்ணிய பிறகும் எங்க அலுவலகத்திலே ஒரு லேடி வந்து அனுச நட்சத்திரத்தில் வரும். ஒரு அவசரம் அப்படின்னு ஏதாவது கேட்டான்னா உடனே வந்து பணம் வந்துடும்.
எப்படி வரும்னு தெரியாது. இன்னைக்கு ஒரு 50,000 வேணும் அப்படின்னா சரி கொண்டு வந்துடுறேன், திருப்பி கொடுத்துருவோம், அது வேறு விஷயம். ஆனால் இன்று வரை இந்த அனுச நட்சத்திரம், நீங்க நினைக்கலாம் சார் அவிட்டத்துக்கு 22வது, அதெல்லாம் இந்த கணக்கு இங்க வராது. சும்மா எப்ப பார்த்தாலும் 22வது நட்சத்திரம் 22வது இருக்கா, அது வந்து 2வது நட்சத்திரம் 2வது இடத்துல இருக்குது, என்ன பண்ண முடியும்? எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து எனக்கு 22வது நட்சத்திரம் இருக்குதான் செய்யும். அதை திரும்ப போட்டுக்கிட்டு நோண்டிக்கிட்டே இருக்கக்கூடாது. அந்த உணவை சாப்பிடுகிறோம், அதுக்கு சார்ந்த ஒரு நபரை வந்து என்ன சொன்னா நாம் வந்து அன்பாகவும் அரவணைப்பிடவும் நடத்தி கொள்ளலாம். அந்த இதுல வந்து என்ன சொல்றான்னா வந்து அந்த அந்த நட்சத்திரத்தில் நம்மளுடைய இந்த 3 நட்சத்திரங்களில் வந்து நமக்கு தாராபலன் உள்ள இந்த 2வது கட்டத்தில் தாராபலன் உள்ள நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்து திசை நடத்துகின்ற நபரை சந்தித்தாலும் அவருக்கும் உதவி பண்ணுங்க. கண்டிப்பாக மேன்மை அடைந்து விடுவீர்கள், வெற்றி அடைந்து விடுவீர்கள். பயங்கரமான யோகத்தையும் பெரிய சக்தியையும் கொடுக்கக்கூடியது பணமழை நட்சத்திரம். இதுதான் எத்தனையோ விஷயங்கள் நம்ம வந்து ஜோதிடத்துல வந்து குபேர புள்ளி எல்லாம் கண்டுபிடிச்சு வந்து 50,000 பேர் பார்த்துருக்கிறான். அதுவும் உண்மைதான், இதுவும் உண்மைதான். இது நம்ம ஷார்ட்கட்டான உண்மை. இது இப்ப வந்து இன்று அழகான திரு ஆதிரை நட்சத்திரம் வெள்ளிக்கிழமை, இன்னைக்கு திருவாதிரை நட்சத்திரம் வெள்ளிக்கிழமை, பிரதோஷம். நான் பேசிட்டு இருக்கிற நேரம் பிரதோஷம். அப்ப இதை பார்க்கின்ற அத்தனை பேருமே கொடுப்பினையானவர்கள், வெற்றியானவர்கள். வாழ்க்கையில் வந்து இவர்களுக்கு வந்து ஒரு பிடிமானம் கிடையாது. அவருக்கு 3 இது இல்லை, இப்போ எனக்கு 3 இருக்குது ஒரு அதிர்ஷ்டம்னு வச்சுக்கிடுங்க. சில பேருக்கு 2 வந்து தாராபலன் வந்திருக்கு, அதான் அதிர்ஷ்டம் வச்சுக்கோங்க சார். 1 தான் லக்கண புள்ளிக்கு அடுத்த கட்டத்தில் இருக்கிறது 1 தான் சார் தாராபலன் சரியா இருக்குது அப்படின்னா கவலைப்படாதீங்க. அதையே பிடிச்சு வந்து என்ன சொல்றான்னா வந்து, அதாவது வந்து சில நேரங்களில் போரில் வந்து என்ன சொல்றான்னா தேவைக்கு தக்கன மட்டும்தான் தண்ணி இருக்கும், சில போர்ல வந்து எக்ஸீடா இருக்கும், சில போர்ல வற்றாத தண்ணி இருக்கும். இதெல்லாம் நம்மளுடைய கொடுப்பினை தான். இந்த கொடுப்பினை வந்து எல்லாருக்கும் கிடைக்கணும்னா ஏதாவது வந்து என்ன சொன்னா, நீங்க ஒரு இளம் வயதில் வந்து ஒரு பெரிய இழப்பீடுகள் எல்லாம் சந்திச்சிருக்கணும். கடவுள் வந்து ஒன்றை கொடுத்து ஒன்றை எடுத்துட்டு தான் உன்னை கொடுப்பான். அப்ப இதெல்லாம் காலச்சக்கரத்துடைய உண்மையான ரகசியங்கள். அப்ப பொருளாதாரம் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பில் இது வந்து என்ன சொன்னா காலத்திற்கும் உங்களுக்கு வந்து வெற்றியை கொடுக்கும். இதை உணவை வந்து சாப்பிடலாம், உணவை தானம் பண்ணலாம். நித்தமும் வீட்டில் வந்து என்ன சொல்லலாம்னா அதற்குண்டான உணவை வந்து நீங்கள் வந்து என்ன சொன்னா பூஜை ரூம்ல வச்சு வந்து என்ன சொல்லலாம்னா நிவேதானமாக வைத்து சாமி கும்பிட்டு வந்து என்ன சொன்னா கண்டிப்பாக வந்து பெரு வெற்றிகளை பெறலாம் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. அதனால் இதுவே இறுதியான முடிவு. எங்கேயும் ஓட வேண்டாம், எங்கேயும் ஓட வேண்டாம், எங்கேயும் போக வேண்டாம். அதற்குண்டான கிரகம், அதற்குண்டான நட்சத்திரம், அதற்குண்டான அதிதேவதை, அதற்குண்டான உணவு, அதற்குண்டான நபர்களுடைய பழக்கம், அதற்குண்டான சித்தர்களுடைய பழக்கம், இந்த நட்சத்திரத்திற்குண்டான இப்ப எனக்கு உண்டான அனுச நட்சத்திரத்திற்குண்டான அந்த சித்தர் வந்து வால்மீகி. நேற்று தான் வந்து தற்செயலா எடுத்தேன், எதுக்கு வந்தாருன்னு தெரியல, இன்னைக்கு இந்த வீடியோ போடுறேன். கண்டிப்பாக வந்து என்ன சொன்ன, இதை பார்த்த பிறகு, இதை வந்து செயல்படுத்திய பிறகு பொருளாதாரம் ஒரு பாயிண்ட் வந்து கூடித்தான் இருக்குது, அதில் எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. இருந்தாலும் வந்து என்ன சொன்னா எல்லோரும் நல்லா இருக்க, உங்களுடைய லக்கண புள்ளிக்கு 2வது கட்டத்தில் தாராபுலன் உள்ள நட்சத்திரத்தில் 2 நட்சத்திரம் வரலாம், 2 நட்சத்திரம் வரலாம். இருந்தாலும் நீங்க அதில் 2 நட்சத்திரம் ஒன்று உடைபட்டதாக இருக்கலாம், ஒன்று வந்து முழு நட்சத்திரம். அந்த முழு நட்சத்திரத்தை எடுங்க, அதற்கு கணக்கு போறங்க. இல்லை உடைபட்ட நட்சத்திரத்திற்கு வந்து எனக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னா அந்த இதுக்குண்டானதை நீங்க வழிபாடு பண்ணணும். முழு நட்சத்திரம் தான் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நமக்கு தேவை பணமழை கொடுக்கும் நட்சத்திரம், பணமழை கொடுக்கும் நட்சத்திரம். அதைத்தான் நாம் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டுமே தவிர அதோட சப்போர்ட் தான். சந்திரனுக்கு தாராபலன் இருக்குதா, 2 கூடையவனுடைய நட்சத்திரம், 2 கூடையவனுடைய அந்த கட்டத்துக்கு உண்டான நட்சத்திரத்துக்கு தாராபலன் இருக்கிறதா என்பதை நாம் தெரிந்து மேலும் மெருகேற்றி கொள்ளலாம். ஆனால் பேசிக் வந்து என்ன சொல்றான்னா நம்மளுடைய லக்கண புள்ளிக்கு 2வது கட்டத்தில் இருக்கின்ற தாராபலனுடைய நட்சத்திரமே
பணமொழி கொடுக்கின்ற நட்சத்திரம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரசு ஆதிரி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம், வணக்கம்.